அண்மைச் செய்தி. சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் கலெக்டர்களுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 5 ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தமிழகத்தில் சட்டவிரோதமாக மணல் விற்பனை நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு இன்றைய தினம் மீண்டும் நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுதே அமலாக்கத்துறை எப்பொழுது அழைத்தாலும் 5 மாவட்ட ஆட்சியர்களும் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை சம்மனுக்கு ஆட்சியர்கள் ஆஜராகாதது என்பது அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மீதோ அல்லது அரசியலமைப்பு சாசனத்தின் மீதோ நம்பிக்கை இல்லை என்பதை வெளிக்காட்டுவதாக நீதிபதிகள் ஒரு கடுமையான அதிருப்தி கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வரக்கூடிய 25ஆம் தேதி அவர்கள் அனைவரும் ஆஜராக வேண்டும் என்றும், அவ்வாறு ஆஜராகவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருச்சி, தஞ்சை, கரூர், அரியலூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்கள் தான் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர்களினுடைய ஆதார் கார்டு உள்ளிட்ட விவரங்களுடன் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பொழுது அவர்கள் ஆஜராக தேவையில்லை என உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணையின் பொழுதுதான் இப்படி ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.